வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க, இந்தியாவுடைய பறவைகள் சரணாலயங்களுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 17 பறவைகள் சரணாலயம் இருக்குது. கடைசியாக பூநாரைகள் சரணாலயம் தனுஷ்கோடியில் கொண்டு வந்திருக்காங்க. அதை சேர்த்தோம்னா மொத்தம் 18 இருக்கும். வாங்க பார்க்கலாம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை, பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் திருவள்ளூர், கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு, கஞ்சரங்குளம் சித்திரங்குடி ரெண்டுமே பார்த்தோன்னா உங்களுக்கு ராமநாதபுரம், கூந்தன்குளம் காடன்குளம் பறவைகள் சரணாலயம் தூத்துக்குடியும் பழைய புக்கில் போட்டிருக்காங்க. உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் திருவாரூர், வடுவூர் பறவைகள் சரணாலயம் பழைய புக்கில் வந்துனாக்கா தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க, புது புக்கில் திருவாரூர் கொடுத்துருக்காங்க. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈரோட்டில் எலத்தூர் ஏரியா வந்துனாக்க தமிழ்நாட்டுடைய 3வது உயிரியல் பாரம்பரிய தலமாக நோட் பண்ணியிருந்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர் பறவைகள் சரணாலயம், தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம், சக்கரக்கோட்டை ஏரி பறவைகள் சரணாலயம் மூணுமே எங்கே இருக்குனாக்க ராமநாதபுரத்தில் இருக்குது. அடுத்து ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் விழுப்புரத்தில் இருக்குது. கழுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரத்தில் இருக்குது. நஞ்சராய் நீர்த்தேக்கம் அல்லது சர்க்கார் பெரியபாளையம் நீர்த்தேக்கம் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குனாக்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. லாஸ்ட்டாக 18th சொன்னோம் இல்லையா, பூநாரை பறவைகள் சரணாலயம் இங்கே ராமநாதபுரத்தில் தனுஷ்கோடியில் கொண்டு வரப்போகிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூப்பா.